டென்த்து ஓல்டு தமிழில் இயல் 2ல் உள்ள இலக்கண பகுதி பார்ப்போம். சொல் அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ ஒரு பொருளை தருவது சொல் எனப்படும். சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதம், மொழி, கிளவி அப்படிங்கிற வேறு பொருட்களும் இருக்குது. இது இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பதம் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். பகுபதம், பகாப்பதம். பகுபதம்னா பகுக்கவியலும் பதம். பகாப்பதம்னா பகுக்கவியலா பதம். மொழி அப்படின்னா 3 வகை இருக்குது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. நெக்ஸ்ட்டு கிளவி, இரட்டை கிளவி, அதாவது இரட்டை சொல். எடுத்துக்காட்டுக்கு பூ, கை, தா, வா இதெல்லாம் ஓரெழுத்து சொற்கள். அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்று நம்மளுக்கு பொருள் தருது. நெக்ஸ்ட் மண், மாந்தர், நடந்தனர் இவை 2 முதலாக பல எழுத்துக்கள் தொடர்ந்த சொற்கள். நெக்ஸ்ட்டு 3 வகை மொழிகள் பார்ப்போம். மொழி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகைப்படும். தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி. அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். எடுத்துக்காட்டு வா, கண், செய்தான். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி. எடுத்துக்காட்டு படம் பார்த்தான், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் இது 2க்கு மேற்பட்ட சொற்கள் நம்மளுக்கு பொருளை உணர்த்துது, அது தொடர்மொழி. பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. தனித்து நின்று எடுத்துக்காட்டுக்கு அந்தமான். அந்தமான் அப்படின்னு தனித்து நின்று பார்த்தோம்னா தீவை குறிக்கி. இதே அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டல் மான் அப்படின்னு பிரிந்து நின்று அந்த மான் அப்படிங்கிற விலங்கு அப்படிங்கிற வேறு பொருளை தருகிறது. இந்த மாதிரி தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து பிற வேறு பொருளுடன் தனிமொழிக்கு பொதுமொழி. இதேபோல் பலகை, வைகை, தாமரை, வேங்கை முதலியன தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும் வருவதை அறிக. நெக்ஸ்ட்டு வினைச்சொல் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். அதாவது என்னது, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்தான், நடந்தான் அப்படிங்கிற சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பதால் இவை வினைச்சொற்கள். இவையே பயனிலையாகவும் உள்ளன. வினைச்சொல்லாக தான் என்னது சொல்கிறோம், பயனிலையாகவும் இதான் இருக்குது, வினைச்சொல்லாகவும் இதான் இருக்குது. இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினைச்சொற்கள். நெக்ஸ்ட்டு வினைமுற்று. அருளரசு வந்தான், வளவன் நடந்தான். இதில் வந்தான், நடந்தான் அப்படிங்கிற வினைச்சொற்களின் பொருள் முற்று பெற்று வந்துள்ளன. இவ்வாறு தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொற்களை வினைமுற்றுகள் என்பர். இதை முற்றுவினை எனவும் வழங்கப்படும். வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும். திணை, பால், எண், இடங்களை காட்டும். இவ்வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். அதாவது வந்தான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆண்பாலை குறிக்கி, இறந்த காலத்தை குறிக்கி. திணையில் என்னது ஆண் உயர்திணையை குறிக்கி. பாலில் ஆண்பாலை குறிக்கி. எண் அப்படிங்கிறது ஒருத்தங்களை தான் குறிக்கி. இடம் அப்படின்னா படற்கை குறிக்கி. வினைமுற்றில் 2 வகை இருக்குது. ஒன்று குறிப்பு வினைமுற்று, இன்னொன்று தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா எதெல்லாம் அந்த வினைமுற்றை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் எனும் 6னையும் தெரிவித்து காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா எதெல்லாம் தெரியும், செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6ம் தெரிவித்து
காலமும் வெளிப்படையாக காட்டும். அதான் இது தெரிநிலை வினைமுற்று. ஒரு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உழுதான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று வேலை எடுத்துகிட்டு இந்த செய்பவன் உழவன், கருவி கலப்பை, நிலம் வயல், செயல் உழுதல், காலம் இறந்த காலம், செய்பொருள் நெல். நெக்ஸ்ட்டு குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா நம்ம குறிப்பால் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும், வெளிப்படையாக வந்திருக்காது. அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6ல் ஏதாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு காலத்தை குறிப்பாக காட்டும். இந்த 6ல் ஒன்று அடிப்படை கொண்டு காலத்தை குறிப்பாக காட்டும். அதுதான் இது குறிப்பு வினைமுற்று. அவன் பொன்னன், அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன்னை உடையவன், பொருட்பெயரை குறிக்கியது. அவன் விழுப்புரத்தான், விழுப்புரத்தில் வாழ்பவன். அவன் சித்திரையான், சித்திரையில் பிறந்தவன். அவன் கண்ணன், கண்களை உடையவன். அவன் நல்லன், நல்ல இயல்புகளை உடையவன். அவன் உழவன், உழுதலை செய்பவன். எக்ஸாம்பிளுக்கு பொன்னன் அப்படிங்கிற பயனிலை எடுத்துக்கிட்டோம்னா, பொன்னை உடையவனாய் இருந்தான், இருக்கிறான், இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தின் குறிப்பாக உணர்த்துகிறது. இந்த 6ல் ஏதாவது ஒன்று, அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6ல் ஏதாவது ஒன்று வெளிப்படையாக காலத்தை குறிப்பாக காட்டும். அதாவது காலம், இந்த முக்காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை குறிப்பாக உணர்த்தும். அதுதான் குறிப்பு வினைமுற்று. நெக்ஸ்ட்டு எச்சம். எச்சம்னா வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும். வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும். கயல்விழி படித்தால் கோதை சென்றாள். இதில் என்னது? அதாவது முற்றுப்பெறாத முழுமையடையாத வினைச்சொற்கள். படித்தால் சென்றால் அது படித்த சென்ற எனவும் படித்து சென்று எனவும் வரும். அதாவது அதோட விகுதி குறைந்து விட்டதுன்னா, ஆள் அப்படிங்கிற விகுதி குறைந்து விட்டுன்னா அதை எப்படி சொல்லலாம்? படித்த சென்ற அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி படித்து சென்று அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விகுதி குறைந்து நிற்கும் சொல் தான் என்ன சொல்லுவோம்? எச்சம் சொல்லுவோம். எச்சம் 2 வகைப்படும், பெயரெச்சம், வினை எச்சம். அதில் ஃபஸ்ட்டு பெயரெச்சம் பார்ப்போம். பெயரெச்சம்னா படித்த கயல்விழி, சென்று கோதை. அதாவது ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அதை நம்ம பெயரெச்சம் அப்படிம்போம். இது பெயரெச்சம் கால வகையில் 3 வகைப்படும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம். படித்த கயல்விழி, சென்ற கோதை. இறந்த காலம்னா என்னது? படித்த கயல்விழி, சென்ற கோதை. நிகழ்கால பெயரெச்சம்னா படிக்கின்ற கயல்விழி, செல்கின்ற கோதை. எதிர்கால பெயரெச்சம்னா படிக்கும் கயல்விழி, செல்லும் கோதை. இது பெயரெச்சத்துலேயும் 2 வகை இருக்குது. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதாவது தெரிநிலை பெயரெச்சம்னா எதெல்லாம் வெளிப்படையாக வரும்? வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். இந்த தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரெச்சம். வந்த அப்படிங்கிற சொல் பையன் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிவதால் அது என்னது? பெயரெச்சம். வந்த அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல், அது ஒரு பெயரை கொண்டு முடிந்ததால் அது பெயரெச்சம். செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன முறையும் முக்காலத்திற்கும் உரிய பெயரெச்ச வாய்ப்பாடுகள். இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான 6ம் எஞ்சி நிற்கும். இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். அதான் இது தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம்னா நம்மளுக்கு காலம் வெளிப்படையாக வரும். முக்காலத்தையும் என்ன செயல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையாக வரும். எடுத்துக்காட்டு உண்ட இளங்கோவன். இதில் செய்பவன்
இளங்கோவன் கருவி களம் நிலம் வீடு செயல் உண்ணுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் சோறு. இது எப்படி முக்காலத்துக்கும் நம்ம சொல்லலாம்? உண்கின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பெயரெச்சங்களையும் மேற்கண்டவாறே பொருத்தி காணலாம். உடன்பாடு அப்படின்னா உண்ட இளங்கோவன், எதிர்மறைனா உண்ணாத இளங்கோவன். குறிப்பு பெயரெச்சம்னா என்னது? காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம். காலத்தையும் செயலையும் உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம். எடுத்துக்காட்டு நல்ல பையன். இதில் நல்ல அப்படிங்கிற எச்ச சொல் பையன் அப்படிங்கிறத கொண்டு முடிஞ்சிருக்கு. இதில் நமக்கு காலமும் செயலும் உணர்த்தவில்லை. குறிப்பால் மட்டும்தான் நம்ம காலத்தை குறிப்பால் மட்டும்தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இன்று நல்ல பையன், நேற்று நல்ல பையன், நாளை நல்ல பையன் அப்படின்னு குறிப்பால் உணர்ந்து கொள்ள முடியும். இதை உடன்பாட்டு வாக்கியம்னா எப்படி இருந்ததுன்னா நல்ல மாணவன், எதிர்மறை வாக்கியம்னா தீய மாணவன். நெக்ஸ்ட்டு வினையெச்சம் பெயரெச்சம் பார்த்தோம். என்னது பெயரெச்சத்தில் தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் ரெண்டு இது பார்த்தோம். அதே மாதிரி வினையெச்சத்திலும் இதில் ரெண்டு வகை இருக்குது. முற்றுப்பெறாத வினைச்சொற்கள் வேறொரு முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அதாவது ஒரு எச்ச சொல் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால், அதாவது வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்து வந்தான். படித்து அப்படிங்கிற ஒரு எச்ச சொல், வந்தான் அப்படிங்கிற வினைச்சொல் வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் இது என்னது? ஒரு வினையெச்சம். படித்து வந்தான், பாட கேட்டான், ஓடி சென்றான், போய் பார்த்தான். இதில் என்னது? வினையெச்சத்தில் ரெண்டு வகை இருக்குது. தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம்னா என்னென்னா காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்ச வினை தான் என்னது? தெரிநிலை வினையெச்சம். எடுத்துக்காட்டு படித்து தேறினான், படிக்க செல்கிறான். இது என்னது? காலம். படித்து தேறினான் காலம் என்னது? இறந்த காலம். செயல் என்னது? தேறினான் அப்படிங்கிற செயல். இது ரெண்டையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்ச வினை தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா மெல்ல பேசினான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இவ்விருத்தலிலும் மெல்ல, இன்றி அப்படிங்கிற எச்ச சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளன. ஆகையால் இவை குறிப்பு வினையெச்சம் எனப்படும். குறிப்பு வினையெச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் காட்டும். எப்படி குறிப்பு பெயரெச்சத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான். குறிப்பு பெயரெச்சம்னா காலத்தை காட்டாது, பண்பை மட்டும் காட்டும். அதே மாதிரி தான் வினையெச்சத்துக்கும் குறிப்பு வினையெச்சத்துக்கும் காலத்தை காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும். மெல்ல பேசினான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். முற்றெச்சம் மைதிலி வந்தனள் பாடினள், முருகன் படித்தனன் தேறினன். இதில் வந்தனள் படித்தனன் அப்படிங்கிற வினை முற்றுகள் வந்து படித்து என்னும் வினையெச்ச பொருட்களில் நின்று வேறு வினைமுற்றுகளை கொண்டு முடிந்துள்ளன. அதாவது ரெண்டு வினைமுற்று வந்திருக்கு. அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? முற்றெச்சம். இவ்வாறு ஒரு வினை முற்று சொல் எச்ச பொருளில் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே முற்றெச்சம் எனப்படும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். மூவகை மொழிகள், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி பார்த்தோம். அடுத்தது வினைச்சொல், வினைமுற்று. வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா செய்பவன், கருவி, நிலம், காலம், செய்பொருள் அப்படிங்கிற ஆறையும் தெரிவித்து காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். அது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதில் ஆறில் ஏதாவது ஒன்று அடிப்படையை வச்சுட்டு காலத்தை குறிப்பாக காட்டும்.
குறிப்புனாலே என்னது, நம்மளுக்கு காலத்தை குறிப்பாக காட்டும் எந்த வகை குறிப்பு வினைமுற்று. அடுத்தது எச்சம். எச்சம்னா என்னது சொல்வோம், வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்ல எச்சம்னு சொல்வோம். அது பெயரெச்சம் வினையெச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சத்தில் தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம்னா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இதில் 6 காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். அதே இது குறிப்பு பெயரெச்சம்னா நம்ம காலத்தையும் செயலையும் உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தும். இது குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி வினையெச்சத்துலேயும் தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் இருக்குது. தெரிநிலை வினையெச்சம் காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும். குறிப்பு வினையெச்சத்தில் காலம் செயலை உணர்த்தாமல் பண்பினை மட்டும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அது குறிப்பு வினையெச்சம். முற்றெச்சம்னா 2 வினைமுற்று வந்திருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வினைமுற்று எச்சப்பொருளில் மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவதே முற்றெச்சம் எனப்படும். நெக்ஸ்ட் மொழித்திறன் பயிற்சி பார்ப்போம். தொகை சொற்கள். தொகை அப்படின்னா தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பொருள். இங்கே சில தொகை சொற்கள் மட்டும் பார்ப்போம். இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை அப்படின்னு இந்த வினையை சொல்ல. அதனோட இலக்கணப்படி பார்த்தோம்னா தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இருதிணை அப்படின்னா உயர்திணை அக்திணை இருக்குது. இன்னொன்று அகத்திணை புறத்திணை இருக்குது. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முப்பால் அறம் பொருள் இன்பம். மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். பாலை வராது. நானிலம்னா பாலை வராது. ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்புலன் தொடுஉணர்வு உண்ணல் உயிர்த்தல் காணல் கேட்டல். ஐம்புலன் தொடுஉணர்வு உண்ணல் உயிர்த்தல் காணல் கேட்டல். ஐம்பொறி மெய் வாய் மூக்கு கண் செவி. மெய் வாய் மூக்கு கண் செவி. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தருவது தனிமொழி. தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அதாவது ஒரு செயலையோ தொழிலையோ குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். நெக்ஸ்ட் தொகை சொற்களை விரித்தல்க. இருவினை. இருவினைனா என்ன பார்த்தோம், நல்வினை தீவினை தன்வினை பிறவினை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். மூவேந்தர் சேரர் சோழ பாண்டியர். நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. நெக்ஸ்ட்டு இணையான தமிழ் பழமொழிகளை அறிக. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். கவர்ட் ஆல் லூஸ் ஆல். பேராசை பெருநட்டம். கவர்ட் ஆல் லூஸ் ஆல். பேராசை பெருநட்டம். டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ். முல்லை முள்ளால் எடு. டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ். முல்லை முள்ளால் எடு. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட். எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட். எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. எம்டி வெசல் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட். குறைகுடம் கூத்தாடும். எம்டி வெசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட். குறைகுடம் கூத்தாடும்.